இந்த போட்டோல இருக்கவரோட பேரு கேமல் அப்தெல் நசர். இவர் ஒரு ஈஜிப்ட ரூல் பண்ண டிக்டேட்டர். இந்த உலகத்தோட 50 கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் 12வது பிளேஸ்லயும், எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்ல இவர் 9th பிளேஸ்லயும் இருக்காரு. ஜான்வரி 15, 1918 அப்போ பிரிட்டன் ஆக்குபைடு ஈஜிப்ட்ல இவர் பிறக்கிறாரு. பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா இண்டிபெண்டன்ஸ்ல போராடி ஈஜிப்ட் ஆர்மிலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. 1948ல அரப் இஸ்ரேலி வார்ல ஒரு ஆபீசரா ஃபைட் பண்ணியிருக்காரு. 1952ல கிங் ஃபரூக் அகைன்ஸ்டா நடந்த கூப்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 1954ல ஈஜிப்டோட பிரைம் மினிஸ்டரா பதவி ஏற்றிருக்காரு. 1956ல ஈஜிப்டோட பிரசிடென்டாவும் பதவி ஏற்கிறாரு. ஈஜிப்ட்ல இருந்த சுயஸ் கேனலை பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் கம்பெனிஸ் தான் ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈஜிப்ட் வந்துட்டு சோவியத் யூனியன் கிட்ட வெப்பன்ஸ் வாங்குறாங்கன்னு சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஈஜிப்ட் மேல பொருளாதார தடை போடுறாங்க. இதுல ட்ரிகர் ஆன நசர் சுயஸ் கேனலை நேஷனலைஸ் பண்றாரு. இந்த ஒரு விஷயம் பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் இஸ்ரேல ட்ரிகர் பண்ணுது. இதனால அந்த 3 கண்ட்ரியும் ஈஜிப்டை இன்வைட் பண்றாங்க. இந்த வார் நடந்தா சுயஸ் கேனலே மூடுற நிலைமைக்கு போகும்னு சொல்லிட்டு யூஎஸோட ஃபோர்ஸ்னால அந்த 3 கண்ட்ரிஸும் ரெட்ரீட் ஆகுறாங்க. இது ஈஜிப்டுக்கு கிடைச்ச விக்டரின்னு சொல்லி அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்புறாங்க. நாசிர் வந்துட்டு அரப் கண்ட்ரிஸ்ல ஒரு ஹீரோவா திகழ்றாரு. 1958ல சிரியா கூட சேர்ந்து யுனைடெட் அரப் ரிபப்ளிக்கை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா 1961லயே அது டிசால்வ் ஆகுது. ஈஜிப்டுக்குள்ளேயே இவருக்கு எதிரான குரல்கள் நிறைய உருவாகுதுன்னு சொல்லிட்டு 1961ல அத்தாரிட்டரியன் ரூலை இன்க்ரீஸ் பண்றாரு. மீடியா சென்சார்ஷிப் போட்டு ஒன் பார்ட்டி ரூலை கொண்டு வந்து அப்போசிஷன் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்றாரு. இதுல அதிகமா முஸ்லிம் பிரதர்ஹுட்ஸை டார்கெட் பண்ணி அழிச்சாரு. 1962ல ஏமன் சிவில் வார்ல ராயலிஸ்ட் அகைன்ஸ்டா ரிபப்ளிகன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஈஜிப்டியன் ட்ரூப்ஸ் அனுப்புறாரு. அந்த வார்ல 20,000 ஈஜிப்ட் சோல்ஜர்ஸ் இறந்து போறாங்க. ரிபப்ளிகன்ஸ் 10,000 பேர் இறந்து போறாங்க. ராயலிஸ்ட சேர்ந்த 1,00,000 சோல்ஜர்ஸ் இறந்து போறாங்க. 1967ல 6 டே வார் நடக்குது. அதுல ஈஜிப்ட் இஸ்ரேல் கிட்ட தோத்து போறாங்க. அந்த வார்லயும் 20,000 ஈஜிப்டியன்ஸ் இறந்து போறாங்க. செப்டம்பர் 28, 1970 அப்போ ஹார்ட் அட்டாக் வந்து 52 வயசுல இறந்து போறாரு. இவர் எடுத்த முடிவுகள்னால 50,000க்கும் மேற்பட்ட ஈஜிப்டியன்ஸும் 1,60,000க்கும் மேற்பட்ட அரபியன்ஸும் இறந்து போயிருக்காங்க. என்னோட அடுத்த வீடியோல இன்னொரு டிக்டேட்டர் பத்தி நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.